ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் 8th சாப்டர் பார்ட் 3 யூகேரியாட்டிக் செல்ஸ். தி யூகேரியாட்டிக்ஸ் இன்க்ளூட் ஆல் தி ப்ரோட்டிஸ்ட் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. இந்த நாலும் யூகேரியாட்டிக் செல்ஸ்குள்ளே இருக்குது. ப்ரோட்டிஸ்ட், பிளான்ட், அனிமல், ஃபங்கை. இன் யூகேரியாட்டிக் செல்ஸ் there is an extensive compartmentalization of cytoplasm through the presence of membrane bound organelles. யூகேரியாட்டிக் செல்ஸில் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். யூகேரியாட்டிக் செல் possess an organized nuclear with a nuclear envelope. யூகேரியாட்டிக் செல்லில் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் இருக்கும், வித் நியூக்ளியர் என்வலப்பும் சேர்ந்து இருக்கும். இன் அடிஷன் யூகேரியாட்டிக் செல் ஹாவ் a variety of complex locomotory cycloskeletal structures. The genetic material is organized into chromosome. இதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து குரோமோசோமுக்குள்ளே ஆர்கனைஸ் ஆகிருக்கும். ஆல் யூகேரியாட்டிக் செல்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். எல்லா யூகேரியாட்டிக் செல்லும் சேமாக இருக்காது. பிளான்ட்டில் வேறு மாதிரி இருக்கும், அனிமல்ஸில் வேறு மாதிரி இருக்கும். பிளான்ட் செல் ஹேவ் ஏ செல் வால், பிளாஸ்டைட்ஸ் அண்ட் ஏ லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல்ஸ் விச் ஆர் ஆப்சண்ட் இன் அனிமல்ஸ். அனிமல் செல் ஹேவ் சென்ட்ரியோல்ஸ் விச் ஆர் ஆப்சண்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் பிளான்ட் செல்ஸ். பிளான்ட் செல்லில் செல் வால், பிளாஸ்டிட்ஸு, லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல்ஸ் இருக்கும். அது அனிமல்ஸில் இருக்காது. சென்ட்ரியோல்ஸ் அனிமல்ஸில் இருக்கும், பிளான்ட்ஸில் இருக்காது. ஓகே, தென் திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். ஓகே, next is cell membrane. The detailed structure of the membrane was studied only after the advent of the electron microscope in 1950s. 1950s எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கப்புறம் தான் டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மெம்பரேன் வந்து படிக்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஸ்டடீஸ், மீன்வெல் கெமிக்கல் ஸ்டடீஸ் ஆன் தி செல் மெம்பரேன், எஸ்பெஷலி இன் ஹியூமன் ரெட் பிளட் செல் RBCல. தி ஸ்டடி ஷோஸ் தட் தி செல் மெம்பரேன் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். The major lipids are phospholipids that are arranged in a bilayer. இந்த எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் வர்றதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஸ்டடீஸு பண்ணாங்க. கெமிக்கல் ஸ்டடீஸு ஹியூமன் பிளட் செல்லில் பண்ணாங்க. அந்த ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, செல் மெம்பரேன் வந்து லிப்பிட்ஸும் ப்ரோட்டீனால் ஆனது. மேஜர் லிப்பிட்ஸ் வந்து பாஸ்போலிப்பிட்ஸ், அரேஞ்ச் இன் பைலேயராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ தி lipids are arranged within the membrane with the polar head towards the outer side and the hydrophobic tails towards the inner side. lipids வந்து மெம்பரேனுக்குள்ளேயே அரேஞ்ச் ஆகிருக்கு. போலார் ஹெட் வந்து அவுட் சைடில் இருக்கும், ஹைட்ரோபோபிக் டெயில்ஸ் வந்து இன்னர் சைடில் இருக்கும். ஹைட்ரோபோபிக்னால் நீரை வெறுக்கக்கூடியது ஹைட்ரோபோபிக். ஹைட்ரோஃபிலிக்னா நீரை ஈர்க்கக்கூடியது. இந்த ஹைட்ரோபோபிக் நீரை வெறுக்கக்கூடிய பார்ட் வந்து இன்னர் சைடில் இருக்கும். This ensures that the non-polar tail of the saturated hydrocarbon is protected from the aqueous environment. In addition to phospholipids, membranes also contain cholesterol. Cholesterolum இதில் இருக்குது. Later, biochemical investigation clearly revealed that the cell membrane also possesses protein and carbohydrate. Biochemical investigation என்ன சொல்லுதுன்னா, செல் மெம்பரேனில் ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. The ratio of protein and lipid varies considerably in different cell type. Ratio of protein and lipids ஒரு செல்லையும் வேறு வேறு சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். In human beings, the membrane of the erythrocytes has approximately 52% of proteins and 42% of lipids. ஹியூமனோட எரித்ரோசைட்ஸில் 52% ப்ரோட்டீனும் 40% லிப்பிட்ஸும் இருக்குது. Depend on the ease of extraction, membrane protein can be classified as peripheral protein and integral protein. இது ரெண்டாக பிரிக்கிறாங்க, peripheral protein, integral protein. Peripheral proteins lies on the surface of the membrane. மெம்பரேனோட சர்ஃபேஸில் இருக்கும் peripheral protein. Integral proteinனா partially or totally buried in the membrane. buriedனா அதுக்குள்ளேயே சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ மெம்பரேனுக்குள்ளேயே இருக்கும், பார்ஷியலி அல்லது டோட்டலி மெம்பரேன் கூடயே சேர்ந்து இருக்கும். அது வந்து இன்டெக்ரல் ப்ரோட்டீன். பெரிஃபரல் ப்ரோட்டீன்னா சர்ஃபேஸ் மேலே இருக்கும். ஓகே, an improved model of the structure of the cell membrane was proposed by Singer and Nicholson
in 1972 widely accepted as fluid mosaic model. இவர் தான் fluid mosaic மாடலை வந்து ப்ரொப்போஸ் பண்ணார், சிங்கர் அண்டு நிக்கோல்சன் 1972. According to this, quasi-fluid nature of lipid enables lateral movements of protein within the overall bilayer. இதில் என்ன சொல்கிறாருன்னா, லிப்பிட்ஸ் வந்து குவாசி ஃப்ளூயிட் நேச்சராக இருக்கும், குவாசி லிக்விட் நேச்சராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லிக்விட் நேச்சராக இருக்கும், அது வந்து செல்லுக்குள்ளேயே மூவ் ஆகும், அதனுடைய செல்லுக்குள்ளேயே மூவ் ஆகிற தன்மையை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். திஸ் அபிலிட்டி டு மூவ் வித்தின் த மெம்பரேன் இஸ் மெஷர்ட் அஸ் எ ஃப்ளூயிடிட்டி. அது ஃப்ளூயிடாக இருக்கிற காரணத்தினால மெம்பரேனுக்குள்ளேயே மூவ் ஆகிற எபிலிட்டியை பெற்றிருக்கு. ஓகே, தி ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் தி மெம்பரேன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் லைக் செல் growth, formation of intracellular junction, secretion, endocytosis and cell division. செல் growth, formation of intracellular junction, secretion, endocytosis, cell division, இது எல்லாத்துக்கும் இந்த ஃப்ளூயிடாக இருக்கிற மெம்பரேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, தென் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் தி transport of molecule across it. பிளாஸ்மா மெம்பரேனோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா, மாலிகுல்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. தி மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள் டு சம் மாலிகுல் present on either side of it. செலக்டிவ்லி பெர்மியபிள்னா ஏதாவது ஒரு சைட்லேருந்து மட்டும் ஊடுருவக்கூடிய தன்மை. மெனி மாலிகுல்ஸ் கேன் மூவ் briefly across the membrane without any requirement of energy and this is called the passive transport. நிறைய மாலிகுல்ஸ் இந்த மெம்பரேன் வழியாக ஊடுருவி போயிடும் வித்தவுட் எனர்ஜி, அது வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட். நிறைய மாலிகுல்ஸ் வந்து இந்த மெம்பரேன் வழியாக ஈஸியாக கடந்து போயிடும், எந்த ஒரு எனர்ஜியும் தேவைப்படாமல் கடந்து போயிடும், அதுக்கு பேர் தான் வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட். நியூட்ரல் solids may moves across the membrane by the process of simple diffusion along the concentration gradient, that is from higher concentration to lower concentration. நிறைய நியூட்ரல் solids வந்து மெம்பரேன் வழியாக பாஸ் ஆகி போயிடும், அதுக்கு பேர் சிம்பிள் டிஃப்யூஷன் வழியாக பாஸ் ஆகி போயிடும் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மூலியமாக. கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகி போகிறது பார்ட்டிகிள்ஸ். Water may also move across the membrane from higher to lower concentration. The movement of water by diffusion is called osmosis. வாட்டரும் இதே மாதிரி ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகி போகும் பை டிஃப்யூஷன் மூலயமா, இதுக்கு பேர் வந்து ஆஸ்மோசிஸ். வாட்டருக்கு வந்து ஆஸ்மோசிஸ். As the polar molecule cannot pass through the non-polar lipid bilayer, they require a carrier to facilitate their transport across the cell membrane. போலார் மாலிகுல்ஸ் வந்து நான் போலார் லிப்பிட் பைலேயரில் பாஸ் பண்ணி போகாது, அதுக்கு தேவை சம் கேரியர்ஸ் தேவைப்படும். A few ions or molecules are transported across the membrane against their concentration gradient, that is from lower to higher concentration. Some ionsum moleculesum concentration gradient-க்கு against-ஆக மூவ் ஆகி போகும். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா என்னது, ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் போகிறது. இங்கே கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டுக்கு எகென்ஸ்டாக போகும், ஸோ லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். Such a transport is an energy dependent process, that is in which ATP is utilized and is called active transport. Example வந்து சோடியம் பொட்டாசியம் பம்ப். இந்த மாதிரி லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் போகிறதுக்கு சம் எனர்ஜி தேவைப்படும், அந்த எனர்ஜி வந்து ஏடிபியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இதுக்கு பேர் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இது வரைக்கும் என்ன பார்த்தோம், பிளாஸ்மா மெம்பரேனோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகுல். மெம்பரேன் வந்து செலக்டிவ்லி பெர்மியபிளாக இருக்கும், ஒரு மாலிகுல்ஸ் வந்து மெம்பரேன் வழியாக ஈஸியாக ஊடுருவி போகுது வித்தவுட் எனி ரெக்யர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி இல்லை அப்படின்னா பாசிவ் டிரான்ஸ்போர்ட். அப்படியே போகிற எனர்ஜி ஒன்றுமே இல்லாமல் பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டாக போயிடும். இங்கே எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். எனர்ஜி தேவையில்லைன்னா பாசிவ் டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுது. வாட்டர் வந்து அதே மெத்தடில் தான் போகும், அதுக்கு பேர் வந்து ஆஸ்மோசிஸ். தென் செல் வால், a non-living rigid structure called the cell wall forms an outer covering. செல் வால் வந்து நான் லிவிங்காக இருக்கும், கடினத்தன்மையானதாக இருக்கும், அவுட்டர் கவரிங் பண்ணியிருக்கும்.
For the plasma membrane of the fungi and plants, cell wall not only gives a shape to the cell and protect the cell from the mechanical damage and infections. Plasma membrane of fungi and plantல cells வந்து not சேஃபை மட்டும் கொடுக்காது, அது ப்ரொடெக்ட் பண்ணவும் செய்யும். It is also happens cell to cell interaction and provides a barrier to undesirable macromolecules. செல் டு செல் இன்ட்ராக்ஷனை கொடுக்கும் அண்டு மேக்ரோமாலிகுல்ஸ் உள்ளே வராமல் பேரியராக தடுக்கவும் செய்யும். தென் algae have cell wall made up of cellulose, galactans, mannans and minerals like calcium carbonate. Well, in other plant it consists of cellulose, hemicellulose, pectin and protein. அல்கையோட செல் வாலில் வந்து மேட் அப் ஆஃப் செல்லுலோஸு, கேலாக்டன்ஸ், மேனன்ஸு, மினரல்ஸ் லைக் கால்சியம் கார்பனேட் இதெல்லாம் சேர்ந்ததாக இருக்கும். அதர் பிளாட்டில் வந்து செல்லு வந்து செல்லுலோஸு, ஹெமிசெல்லுலோஸு, பெக்டின் அண்டு ப்ரோட்டீனால் ஆனதாக இருக்கும். தி செல் வால் ஆஃப் த யங் பிளான்ட் செல்ஸ், தி பிரைமரி வால் இஸ் கேபபிள் ஆஃப் growth which is gradually diminishes as the cell mature, and the secondary wall is formed on the inner side of the cell. யங் பிளான்ட்டில் வந்து ப்ரைமரி செல் வால் இருக்கும், அது வந்து க்ரோத் ஆகும், அது வந்து மெச்சூர் ஆக 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 அது வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிடும். இந்த செகண்டரி வால் ஃபார்ம் ஆகும், இன்னர் சைட் ஆஃப் த செல்லில் இன்னும் செகண்டரி செல் வால் ஃபார்ம் ஆகும். தி மிடில் லேமிலா இஸ் எ லேயர் மெயின்லி ஆஃப் கால்சியம் பெக்டேட் which holds or glues the different neighboring cells together. மிடில் லேமிலியாவில் வந்து கால்சியம் பெக்டேட் தான் இருக்கும், அது வந்து பக்கத்தில் உள்ள செல்ஸை எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். தி செல் வால் அண்ட் மிடில் லேமிலா மே பி ட்ராவர்ஸ்டு பை பிளாஸ்மோஸ்டோமேட்டா which connect the cytoplasm of neighboring cell. செல் வாலும் மிடில் லேமிலாவும் பிளாஸ்மோஸ்டோமேட்டா மூலியமாக கடந்து போய் சைட்டோபிளாசத்தை கனெக்ட் பண்ணும். ஓகே, ஓகே, தேங்க்யூ.